السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الذكر لا إله إلا الله. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வள்ளல் கோமானை போற்றி வலிமார்களின் ஆசிதனை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் சஃபருல் முலஃபர் என்று சொல்லப்படுகின்ற வெற்றிக்குரிய சஃபர் மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய 2வது வார காலத்தின் கடைசியில் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தின் புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நல்வாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இவ்வுலகில அதிகமான படைப்புகளை படைத்திருக்கிறார். அந்த படைப்புகளில் சிறந்த படைப்பாக மனித இனத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறார். மனித இனத்திற்கும் மற்ற படைப்பிற்கும் உள்ள உயர்ந்த அந்தஸ்திற்கான ஒரே காரணம் என்னவென்று சொன்னால், மனித மூளையில் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய அறிவை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். அந்த மனித அறிவு என்பதுதான் மற்ற படைப்பினங்களுக்கும் மனித இனத்திற்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. மற்றபடி மற்ற படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் தஆலா உயிரை தந்திருக்கிறான். அது அதற்கு தோதுவான இயல்பான குணங்களை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அந்த வகையில் எல்லாம் அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களில் சமம்தான். ஆனால் மனித அறிவு என்கின்ற ஒரு புனிதமான சிந்தனையை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு தந்து மற்ற படைப்பினங்களில் மனித இனத்தை உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறார். அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிற போது, வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹ்ரி வரஸக்னாஹும் மினத் த்யயிபாத்தி வஃபضல்னாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா என்று அல்லாஹ் தஆலா மனித இனத்தை சிறப்புப்படுத்திய விஷயத்தை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் கூறி காட்டுகிறார். அப்படிப்பட்ட மனித அறிவு அபாரமானது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், மற்ற படைப்பினங்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளை விட மனிதனுக்கு ஐம்புலன்களால் விளங்கக்கூடிய ஒரு உணர்வை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். கண், காது, மூக்கு
கை, அதுபோல மனித மூளையால் புரிந்துணர்வு என்று அல்லாஹ் தஆலா ஐம்புலன்களால் விளங்கக்கூடிய புலன்கள் சம்பந்தப்பட்ட ஒரு உணர்வை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இரண்டாவதாக மனிதனுக்கு சிந்தனையின் மூலம் மிகப்பெரிய ஒரு அறிவை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். சிந்தித்து விளங்கக்கூடிய ஒரு ஆற்றலை மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். இப்படியாக மனித அறிவின் மூலமாக இவ்வுலகில் நிறைய பிரயோஜனங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த பிரயோஜனங்களின் அடிப்படையில் வந்தவைதான் தகவல் தொடர்பு சாதனங்கள். இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட், ஃபேஸ்புக், ட்விட்டர் என்று நாம் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய அளவிலே வலைத்தளங்களில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் ஒரு இடத்திலிருந்து ஒரு செய்தியை இன்னொரு இடத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 3 நாட்கள் 4 நாட்கள் ஆகும். குறைந்தபட்சம், அதிகமான 7 நாட்கள் 10 நாட்கள் என்று ஆகும். அதுபோல ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்கின்ற அடிப்படையில், அல்லது 2 நாள் 3 நாட்கள் அல்லது 6 மாதங்கள் பயணம் செய்யக்கூடிய அமைப்பில் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி 4 மணி நேரங்களில் கடல் கடந்து நாம் போய்விடுகிறோம். அப்படிப்பட்ட சாதனங்கள் மனித அறிவின் மூலமாக இந்த உலகிற்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரயோஜனங்களாக இருக்கின்றன. அதனால்தான் அறிவுலக வளர்ச்சியில் மனிதன் தன்னுடைய அறிவை எந்த அளவிற்கு பயன்படுத்தி இருக்கிறான் இதுவரையிலும் என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட 100% இதுவரையிலும் இந்த உலகில் 18% தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மற்ற 82% இன்னும் பயன்படுத்தவே யாரும் இந்த உலகில் வரவில்லை. அந்த 18% பயன்படுத்திய மனிதர் ஒரே ஒரு மனிதர் தான். அவர் தான் ஐசக் நியூட்டன் என்று சொல்லப்படுகின்ற அறிவுலக மாமேதை. அது அல்லாமல் மற்ற அனைத்து கண்டுபிடிப்புகளும் அந்த 18% கீழ் அடிப்படையில் அறிவை பயன்படுத்தி சிந்தித்து உருவாக்கப்பட்டவைதான். ஆக இந்த உலகில் பிறந்த மனித இனத்தில் இருக்கிற எல்லோருமே 18% இன்னும் தாண்டவே இல்லை. அப்படிப்பட்ட அபாரமான ஒரு சக்தியை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு தந்திருக்கிறார் என்று அறிவுலக வளர்ச்சியாளர்கள், அறிவுலக மாமேதைகள் இவ்வாறு இந்த கருத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹும் அவனுடைய ரசூலும் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் நாம் பார்க்கிற போது மனித அறிவு எப்படிப்பட்டது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு வரலாற்று சரித்திரத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கடல் பயணமாக செல்கிற போது ஒரு வரலாற்று சரித்திரத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில 15ஆம் ஜுஸ்வில இன்றைக்கு நாம் காலையில் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு ஓதிய சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் தஆலா அந்த வரலாற்று சரித்திரத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். திறந்து பாருங்கள் குர்ஆனை. அவ்வளவு விளக்கமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த கடல் பயணத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பயணம் செய்கிறார்கள். அந்த கப்பலினுடைய ஓரத்தில் எங்கிருந்தோ வந்த ஒரு பறவை தன்னுடைய சொண்டின் மூலமாக கடல் நீரிலிருந்து அது தண்ணீர் அருந்துகிறது. அப்படி தண்ணீர் அருந்துகிற போது அதனுடைய அலகிலிருந்து அதை எடுத்து அந்த தண்ணீரிலிருந்து ஒரு சொட்டு அப்படியே விழுகிறது.
இதை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது அந்த அலையிலிருந்து ஒரு துளி விழுகிறது. இப்ப நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மூசா நபி அவர்களே, பார்த்தீர்களா, உங்களுடைய அறிவு, என்னுடைய அறிவு, இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களுடைய அறிவு எல்லாம் இந்த பறவையினுடைய அலையில் வந்து ஒரு துளி விழுந்ததல்லவா, அந்த துளிக்கு சமம்தான் என்னுடைய அறிவும் உங்களுடைய அறிவும் இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களுடைய அறிவும். அல்லாஹ்வினுடைய அறிவு இந்த கடலுக்கு சமமானது. அல்லாஹ்வினுடைய அறிவிற்கும் நம்முடைய அறிவிற்கும் எவ்வளவு வித்தியாசத்தை என்பதை உணர்ந்து பாருங்கள். மனிதனுடைய அறிவு அவ்வளவுதான். ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் இன்றைக்கு என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறான்? என்னை விட அறிவாளி இந்த உலகில் எவனுமே கிடையாது, என்னை மிஞ்சியவன் யாராவது இருக்கிறார்களா? என்னுடைய அறிவை தாண்டி உன்னால் வந்துவிட முடியுமா? நான் தான் அறிவாளி என்று மனிதன் மாந்தட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறான் பெருமையாக. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உன்னுடைய அறிவு எந்த அளவிற்கு சென்றாலும் சரி, அதனுடைய கடைசி முடிவில் என்னுடைய அறிவு தொடங்குகிறது. ஒவ்வொரு அறிஞனுக்கு மேலாக இன்னொரு அறிஞன் கண்டிப்பாக இந்த உலகில் இருப்பான். நீ சொல்கிறாய் நான் தான் அறிவாளி என்று, ஆனால் உன்னை விட நன்கு சிந்தித்து உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அறிவாளி இந்த உலகத்தில் கண்டிப்பாக இருப்பான். ஆனால் அவனை விடவும் இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களை விடவும் பேராற்றல் உடைய அறிவு பெற்றவன் தான் அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய அறிவுக்கு முன்னால் உன்னுடைய அறிவை வைத்து நான் தான் பெரியவன் என்று சொல்லிக் கொண்டு அலையாதே. எப்போது உன்னுடைய பெருமையை கொண்டு நீ பெருமை அடித்துக் கொண்டு திரிகிறாயோ அப்போதே நீ அறிவற்றவன், முட்டாள் என்பதை நீ விளங்கிக் கொள். அதனால்தான் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சொன்னார்கள், லாதிரி, எனக்கு தெரியாது என்று சொல்வதுதான் அறிவின் ஒரு பாதியாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். இன்னைக்கு நம்மள யாராவது எந்த விஷயமாவது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோமா? மார்தட்டி சொல்லுவோமா? இந்த உலகத்துல எல்லாமே எனக்கு தான் ஏன் தெரியும், என்கிட்ட கேளு, எனக்கு தெரியாதது எதுவும் இருக்குதா? எனக்கு தெரியாதது எதுவும் இருக்குதா? எனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்றோமா இல்லையா? இன்னைக்கு யாராவது சொல்லாதவர்கள் இன்றைக்கு இருக்கிறீர்களா? எல்லாமே எனக்கு தெரியும். 1ஆம் நம்பர் பிசினஸ், 2ஆம் நம்பர் பிசினஸ், 3ஆம் நம்பர் பிசினஸ், எல்லாமே எனக்கு தெரியும். இந்த உலகில் தெரியாதது எதுவுமே இல்லை, நான் தான் பெரிய அறிவாளி என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அப்படி சொல்லுகிற போதே அல்லாஹ் தஆலா மண்டையை தட்டி விடுவான். அந்த ஒரு விஷயத்தை தான் ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வினுடைய அறிவு மிக பெரியது. இதையே அவர்களுக்கு இந்த பாடத்தை புகட்ட வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லாஹ், அல்லாஹ்விடம் நேரடியாக பேசிய மிகச்சிறந்த நபி. எந்த ஒரு மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை தரவில்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் தரப்பட்டது. அப்படிப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த பாடத்தை புகட்ட வேண்டிய அவசியம் என்ன என்று பார்த்தால், ஒரு கட்டத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்கிற போது நான் தான் பெரிய அறிவாளி என்று சொல்லிவிட்டார்கள். அந்த சொன்னது தவறு என்று அவர்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டித்தான்
ஹதரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி பாடம் நீங்கள் கற்றுக்கொண்டு வாருங்கள் என்கின்ற அமைப்பில் அல்லாஹ் தஆலா அந்த வரலாற்று நிகழ்வை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி அந்த பாடத்தை அல்லாஹ் தஆலா புகட்டினார். அப்போதுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தினார்கள், யா அல்லாஹ், என்னை விட பெரிய அறிவாளி இந்த உலகில் யாரும் இல்லை என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். எனக்கு சரியாக பாடத்தை நீ கற்று கொடுத்து விட்டாய். நீதான் என்னுடைய ரப்பு, நீதான் மிகப்பெரிய அறிவாளி, என்னிடத்தில் இருப்பது ஒன்றுமே இல்லை என்று நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்கிறேன் என்பதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படிப்பட்ட துஆவினுடைய வரிசையில் தான் ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ஒவ்வொரு நபிமார்களும் செய்த ஆயிரம் துஆக்களில் மிகச்சிறந்த துஆவாக இருக்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். அந்த வரிசையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆக்களில் ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், என் இறைவனே, எனக்காக வேண்டி நீ அருளிய அந்த பரக்கத்துகளில் அதன் பக்கம் மிகவும் தேவையுடையவனாக நான் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த துஆவை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த துஆவை எந்த ஒரு முஃமின் செய்து அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் அவருடைய தேவை நிறைவேறிவிடும். அப்படிப்பட்ட முஸ்தஜாபு தஅவாவாக இருக்கக்கூடிய துஆ தான் ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ எனக்கு வழங்கிய நலவுகளில் அதன் பக்கம் மிகவும் தேவையுடையவனாக நான் இருக்கிறேன் என்ற ஒரு துஆவை மனமுருகி ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி துஆ செய்தால் அவருடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறிவிடும். அப்படிப்பட்ட மனித அறிவு ஒரு கட்டத்தில் நின்றுவிடும். ஆனால் அல்லாஹ்வினுடைய அறிவுதான் மிகவும் விசாலமானது என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய கட்டாயமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நம்மை பெரிதாக நினைப்பதற்கு அது உண்டாக்கி விடுகிறது. அந்த வகையில் உண்டானதுதான் ஏஐ என்று சொல்லப்படக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நுண்ணறிவின் மூலமாக வரக்கூடிய படைப்புகள். இன்றைக்கு நிறைய அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்றைக்கு உலகமே போய்கொண்டு இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை எதிர்நோக்கி இந்த உலகம் சென்று கொண்டு இருக்கிறது என்று அறிவியல் வளர்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். மனிதன் தன்னை போன்ற இன்னொருவனை உருவாக்கி அவன் மூலமாக அந்த காரியத்தை செய்வதற்கு இந்த ஒரு நுண்ணறிவின் மூலமாக அவன் ஏற்படுத்திக் கொள்கிறான். சமீபத்தில் கூட ஃபிரௌன் உடைய உடலை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய இஸ்தம்பூலில் மியூசியத்தில் இருக்கக்கூடிய ஃபிரௌனுடைய அந்த முகத்தில் சிரிப்பை உண்டாக்கி, ஃபிரௌன் சிரிப்பது போல 4000 வருடத்திற்கு முன்பாக வாழ்ந்த அந்த ஃபிரௌன் 2025 இன்றைக்கு சிரிப்பது போல ஒரு வீடியோ காட்சி உண்டாக்கி இருக்கிறார்கள் ஏஐ மூலமாக. இது ஒரு கட்டத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரயோஜனத்தை தருகிறது என்று நினைத்து கொண்டு இன்றைக்கு உள்ள மக்கள் எல்லாம் அதன் பக்கம் சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக நமக்கு 10% பலன் இருக்கிறது என்று சொன்னால் 90% நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான், மிகப்பெரிய ஒரு விபத்து தான் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு அதுதான் நம்முடைய பிள்ளை செல்வங்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளை செல்வங்களிடத்தில் செல்போன்களை நாம் கொடுத்துவிட்டு வந்து விடுகிறோம். அவர்கள் கேம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய விளையாட்டு சாதனங்கள் பார்க்கிறார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதைவிட
நம்முடைய சிந்தனையை தாண்டி அவர்கள் எதையோ பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு உள்ளத்தினுடைய விசாலம் சுருங்கி போய்விட்டது. எல்லோருக்குமே, சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் உள்ளத்தினுடைய விசாலம் இன்றைக்கு மிகவும் குறுகியதாக ஆகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிறியவர்களை பார்த்தால் பாசம் காட்டுங்கள், பெரியவர்களை பார்த்தால் கண்ணியப்படுத்துங்கள். சிறியவர்களோ பெரியவர்களோ, அறிமுகமானவர்களோ அறிமுகம் இல்லாதவர்களோ, எல்லோரையும் நீங்கள் பார்த்ததுமே சலாமை நீங்கள் பரப்புங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து காட்டுகிறோமா? சிறியவர்களுக்கு நாம் கருணை காட்டுகிறோமா? பெரியவர்களை நாம் கண்ணியப்படுத்துகிறோமா என்று பார்த்தால் நம்மிடத்தில் கூட அந்த ஒரு நடைமுறை இல்லாமலேயே இன்றைக்கு போய்விடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வீட்டில் உள்ளே தந்தை நுழைகிறார், கால் மேல் கால் போட்டு பிள்ளை செல்போனை பார்த்து கொண்டிருக்கிறார். தந்தை நுழைந்ததும் தெரியவில்லை, தந்தை சாப்பிட்டதும் தெரியவில்லை. அதன் பிறகு படுக்கைக்கு சென்று விடுகிறார். செல்போனில் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? வீட்டில் தந்தை வந்தார்களா என்று கேட்டால், எப்போது இவர் வந்தார், எனக்கு நான் பார்க்கவே இல்லையே என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளை செல்வங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் என்பது இன்றைக்கு நமக்கு நேரங்களை மிச்சப்படுத்தி தருகிறது. நமக்கு எல்லா விஷயங்களையும் நமக்கு இன்றைக்கு இலகுவாக்கி தருகிறது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு ராபோட் செய்து விடுகிறது. நாம் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் நாம் வெளியே சென்று நிறைய சம்பாதித்து வருவதற்காக போய்விட்டாலும் வீட்டில் ஒரு ராபோட்டை வாங்கி வைத்தால் அதுவே நம்முடைய பெற்றோர்களுக்கு மருந்து மாத்திரையை அந்தந்த நேரத்தில் அதை எடுத்துக்கொண்டு தந்து விடுகிறது. சாப்பாடு உணவு எடுத்துக்கொண்டு வருகிறது. எல்லா வேலைகளையும் நமக்கு இலகுவாக்கி விடுகிறது என்று நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம், இல்லையா? ஆனால் சோம்பேறித்தனத்தை நமக்கு அது உண்டாக்கி தருகிறது என்பதை நாம் இன்னும் கூட நாம் புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பு நம்முடைய ஈருலக தலைவர், இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஸல் என்று சொல்லிக் கொடுத்தார்களோ, அந்த சோம்பேறித்தனமே இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு செயலாக இன்றைக்கு காண்பித்து தரப்படுகிறது. ஒரு தெருவிலிருந்து இன்னொரு தெருவிற்கு நாம் நடந்து செல்வதற்கு இன்றைக்கு தயங்கிக் கொண்டு இருக்கிறோம். அது எப்படி நடந்து செல்வது? கால் வலிக்குமே, மூட்டு வலிக்குமே, பாதங்கள் வலிக்குமே என்று. ஆனால் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தந்தைமார்கள் எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள். அத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். எல்லோரையும் கரை சேர்த்தார்கள். பரக்கத் பொருந்திய நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்களும் எந்த சாதனங்களும் இல்லை அவர்களிடத்தில். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு பைக்குகளை இன்றைக்கு நாம் வாங்கி கொடுத்து விடுகிறோம். அதிலும் கூட இன்றைக்கு அதை நாம் பெருமையாக பேசுகிறோம். அதை செய்யவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது போல ஒரு தோற்றம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விடுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவ்வளவு தகவல் தொடர்பு சாதனங்களுடைய வளர்ச்சி ஈமானையே பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று நம்மை எச்சரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். ஏஐ மூலமாக இன்றைக்கு ஈமானிற்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை உண்டாக்கி விடுகிறது. இதை குறித்து ஒரு எச்சரிக்கையை மக்களுக்கு நீங்கள் இப்போதே விழிப்புணர்வோடு அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருங்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியே இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாடுகள், இதை நாம் பள்ளிவாசலில் நாம் செய்தால் இவ்வளவு காலம் இல்லையே, நீங்கள் ஏன் புதிதாக ஒன்றை செய்து கொண்டிருக்கிறீர்கள், புதிதாக ஒன்றை ஆரம்பித்துக் கொண்டு விட்டீர்கள், இதுவெல்லாம் இன்று வரை நாம் செய்யவில்லையே, புதிதாக நீங்கள் செய்கிறீர்கள் என்று நாம் சொல்லிவிடுகிறோம்.
வணக்கம், அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாடுகளில். அந்த அளவிற்கு அல்லாஹ்வினுடைய இபாதத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எங்கேயோ நாம் போய்கொண்டு இருக்கிறோம். இந்த ஜும்ஆவினுடைய இந்த நேரத்தில் இந்த சிந்தனையை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி கொண்டு அந்த ஒரு விஷயத்தில் விழிப்புணர்வோடு நாம் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளை செல்வங்களையும் நம்முடைய வீட்டில் நம்முடைய பொறுப்பின் கீழ் இருப்பவர்கள் அனைவரையும் நாம் கண்காணித்து மிகவும் கவனத்தோடு வாழக்கூடிய கட்டாயமான சூழலில் நாம் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை பாதுகாப்பது ஒவ்வொரு முஃமினின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதை இந்த ஜும்ஆவுடைய சிந்தனையாக உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டு வாழ்நாள் முழுவதிலும் குர்ஆனை நன்றாக ஓதி அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பாக்கியம் பெற்ற ஆண்களாகவும், அதுபோல வீட்டிலே நம்முடைய பெண்கள் கவனமாக பேணுதலாக தொழுது வரக்கூடிய சாலிஹான பெண்களாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அதுபோல நம்முடைய வீட்டிலும் நம்முடைய உள்ளத்திலும் அல்லாஹ் தஆலா நூர் எனும் பிரகாசத்தை உண்டாக்கி அருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் அல்லாஹ்வை பயந்து ஹலால் ஹராமில் பேணி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துல் உலுமா என்று சொல்லப்படுகின்ற மகத்தான சிபாரிசு பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.